நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, தசரா அப்டின்னா சாமி ஆடுவாங்க. அது மட்டும் தான் தசரா அப்டின்னு நெனச்சிட்டு இருக்காங்க. ஆனா அப்படிலாம் கிடையாது. சாமி ஆடுறத தாண்டி நமக்கு சந்தோஷம் தரக்கூடிய நெறைய விஷயங்கள் தசரால நடக்கும். ஒரு ஊர்ல கோவில் திருவிழா வரப்போகுது அப்படின்னா, அந்த ஊர் எப்படி கலகலப்பா இருக்குமோ, அதே மாரி தான் தசரா நேரங்கள்லயும் எந்தெந்த ஊர்லலாம் தசரா குழு இருக்கோ, அந்தந்த ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா, தசரா வரும்போது ஒரே கலகலப்பா தான் இருக்கும். ஏன் நெறைய ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா, கோவில் திருவிழாவே நடத்த மாட்டாங்க. இந்த தசராவே கோவில் திருவிழா மாரி பிரம்மாண்டமா கொண்டாடுவாங்க. கோவில்ல மேளம் அடிச்சு ஒரு பக்கம் சாமி ஆடுனாங்க அப்படின்னா, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, மத்த சாமிகள் எல்லாருமே இந்த மேள ராகத்துக்கு டான்ஸ் ஆடி சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. காளிப்பறையில எல்லா சாமிகளும் சும்மா இருக்கக்கூடிய நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து அவங்களோட அனுபவத்த மத்தவங்க கிட்ட சொல்லுவாங்க. அத கேட்கறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கும். நெறைய விஷயங்கள் அவங்க கிட்ட இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். பக்கத்து ஊர்ல இருந்து ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர் தசராக்குள்ள சேர்ந்திருப்பாங்க. அவங்க கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் உண்டாகும். இந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு தசரால. இதனால தான் பார்த்தீங்கன்னா, ஒரு கோவில் திருவிழா வந்தா எப்படி கொண்டாட்டமா இருக்குமோ, அதே மாதிரி தசரா வந்தாலும் கொண்டாட்டமா இருக்கு.